அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி 1/12/2024 முதல் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அதே போல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், தனுசு ராசியில் சுக்கிரனும், இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில மகர ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறாரு. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்ட 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1/12/2024 முதல் 7/12/2024 வரை உள்ள இக்காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஓரளவு நலம் தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 6இல் செவ்வாய் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். எது எப்படி போனாலும் தைரியம் மட்டும் விழத்தை மட்டும் விடாதீங்க. அது எதையும் எதிர்கொள்ளும் ஒரு திறனை தருங்க. அதனால் எப்படியாவது சமாளித்து எழுந்து விடுவீங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் பகமை பாராட்டியவர்களும், உங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் உங்களை விட்டு விலகுவாங்க. அதே போல் போட்டிகள் குறையும், வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா காவல்துறை, நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் உண்டுங்க. பழைய நெருக்கடிகள் தீருங்க. அதே போல் சிலர் புதிய இடத்திற்கு வீடு மாற்றி செல்வீங்க. ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களை பொறுத்தவரை இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் ஜென்ம சனி ஆரம்ப பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க. 7.5 சனி என்றாலே அனைவருக்கும் அச்சம் தாங்க. இருந்தாலும் கும்பம் சனி பகவானுக்கு உகந்த ஆட்சி வீடாகுங்க. அதனால் பிரச்சனைகள் அளவோடு இருக்குங்க. ஜென்ம ராசியில் சனியுடன் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்து தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அதே போல அதிக உழைப்பையும் தேவையற்ற கவலையையும் உணர்ச்சி வசப்படுவதையும் குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. திருமண முயற்சிகளில் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்கால நலனை சற்று சிந்தித்து வரனை முடிவு செய்வது மிக மிக நல்லதுங்க. ஜென்ம சனியினால் ஏற்படும் தோஷத்திற்கு மிகவும் சிறந்த பரிகாரங்களை சாஸ்திரங்கள் கூறி இருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல தடங்கல்கள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கும் அதிபதி ஆவாருங்க. அவருடன் இக்காலகட்டங்களில் சூரியன் சேர்ந்திருப்பதால் அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க. அலைச்சல் மிகுங்க. பொறுப்புகள் கூட இருக்குது. அதே போல் பணிச்சுமையும் கடமைகளும் வசதியை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறையக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது நல்லது. வேறு யாரிடமும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. ஏன்னா அவர்கள் சரிவர செய்து முடிக்காமல் அவப்பெயருக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் கும்பராசினியர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிப்பது நல்லது. அதேபோல் சக ஊழியர்களிடம் நிர்வாகத்தை பற்றியோ அல்லது கூட வேலை பார்க்கும் உறுப்பினர் சக ஊழியர்களை பற்றியோ குறை பேச வேண்டாங்க. ஏனால் அவர்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் சொன்னதாக சொல்லி உங்கள் மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போதும் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களை எதற்காகவும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே போல கும்பராசியை
சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபத்தையும் விற்பனையும் காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வருங்க. தக்க தருணத்தில் நிதி நிறுவனங்களும் நெருக்கடியை ஏற்படுத்துவாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகுங்க. கூட்டாளிகள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்துங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் தொல்லைகள் கவலை அளிக்குங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது மிக மிக நல்லது. அதே போல சரக்குகளை அனுப்புவதற்கு முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்பியுங்க. அது மட்டும் இல்லாம பிறகு வாங்கி கொள்ளலாம் என்று சரக்குகளை அனுப்பிவிட்டு அது பிறகு அவஸ்தைப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலம் நடைபெறுவதால் அனைத்து செயல்களிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை குறைத்துக் கொள்வது அவசியங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்க்க வேண்டுங்க. தேர்வுகளுக்கு முன் உங்களுடைய பாடங்களை ஆழ்ந்து படித்து மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டுங்க. இன்றைய கல்வியே நாளைய செல்வம் என்பதை மறந்து விடாதீங்க. ஆசிரியர்கள் சக மாணவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் கடுமையாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அண்டை நிலத்தாருடன் பகை ஏற்படக்கூடுங்க. தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்குங்க. கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பித்துள்ளதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. இரவு நேர பணிகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது அவசியங்க. நண்பர்கள் என நீங்கள் நம்பி பழகும் நபர்களால் ஏமாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதால் காரியங்களை மிக துல்லியமாக திட்டமிட வேண்டுங்க. யாரையும் நம்பி ஒரு செயலை ஒப்படைக்க வேண்டாங்க. பணிச்சுமை அதிகரிக்குங்க. பிறரால் ஏமாறும் வாய்ப்பு உண்டு என்பதால ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாள்வது மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்படாமல் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் முன் அவற்றில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அவற்றை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அந்த வேலையை மேற்கொள்வது நல்லது. அதே போல் யாரிடமும் பேசும்போதும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை பசுவுக்கு கீரை பழம் வழங்குங்க. ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.